அஇஅதிமுக நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள், தலைமைக் கழக பேச்சாளர்கள் கழக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு உரையாற்றினர். கடலூர் கிழக்கு மாவட்டம் விருதாச்சலத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு MC சம்பத் பங்கேற்று கழக அரசின் சாதனைகளை விரிவாக எடுத்துரைத்தார். கூட்டத்தில் திமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 500 பேர் அக்கட்சிகளிலிருந்து விலகி அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பம்மல் நகர கழகம் சார்பில் பம்மலில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு TKM சின்னையா உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை, ஆக்கூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அமைச்சர் திரு KA ஜெயபால் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் சாதனைகளை விரிவாக பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். பின்னர் திருநங்கைகள் உள்ளிட்ட 100 பேர் திமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகி அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அம்மா ஏழை எளிய மக்களுக்கு இல்லை மட்டும் இல்லாமல் எங்கள் சமுதாய மக்களுக்கு நல்லா செய்யறதால அவங்களாக நான் வீடு வீடாக போய் நாங்கள் ஓட்டு கேட்போம். அவங்க ஆட்சி மீண்டு வரதுக்கு நான் கடலை வேண்டிக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் முக்கூர் திரு N சுப்பிரமணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அஇஅதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர். செங்கம், ராஜவீதி, சிறுப்பாக்கம், வாணியந்தாங்கல் ஆகிய பகுதிகளிலும் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் நகர அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி, தலைமைக் கழக பேச்சாளர் நடிகர் திரு சிங்கமுத்து உள்ளிட்டோர் உரையாற்றினர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பில் துளையாநத்தம் கிராமத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு TP பூனாச்சி பங்கேற்று உரையாற்றினார். திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருச்சி மாநகருக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம், சாத்தாரவீதி, அரியமங்கலம், திருவெரும்பூர் ஆகிய பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. அரசு தலைமை கொறடா திரு R மனோகரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று அஇஅதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு உரையாற்றினர். திருப்பூர் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் காங்கேயத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி வ. ஜெயராமன், அரசு கேபிள் டிவி வாரிய தலைவர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நெல்லை டவுனில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு தமிழ்மகன் உசேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு முத்துக்கருப்பன், திருமதி விஜிலா சத்யானந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மானூர், சங்கரன் கோவில், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கொளத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மேயர் திரு சைதை துரைசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈரோடு புறநகர் மாவட்டம் பவானியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி வி. சத்யபாமா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈரோடு BP அக்ரஹாரம் பகுதி அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். தஞ்சையில் கோட்டை பகுதி கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் விரிவாக விளக்கினார். பெரம்பலூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மங்களமேடு கிராமத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு RP மருதராஜா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் தாமரை S. ராஜேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று உரையாற்றினர். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி கிழக்கு மண்டல அஇஅதிமுக சார்பில் பூபால் ராயர்புரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயசிங், தியாகராஜ நட்டர்ஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகர கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு KR அர்ஜுனன், டாக்டர் C. கோபாலகிருஷ்ணன், டாட்கோ தலைவர் திரு S. கலைச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
குன்னூர் பகுதிகளில் கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இதேபோல் கர்நாடக மாநில அஇஅதிமுக சார்பில் கோலார் தங்கவயல் பகுதியிலும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அம்மாநில கழக செயலாளர் திரு வ. புகழேந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர அஇஅதிமுக சார்பில் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சேவல் ராஜு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சாதனைகளை விரிவாக எடுத்துரைத்தனர். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர், அரியலூர், வேலூர், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன.